ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் டம்ளரில் தான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் துவரம் பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். துவரம் பருப்பை இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு அரை டம்ளர் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அது கூடயே உளுந்து அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்தளவு செவந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு டம்ளர் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். அதையும் இந்தளவு செவக்க வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை டம்ளர் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதையும் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலையும் போட்டு நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபைனலாக அதே பேனில் 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து மேல் தோல் மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதம், இட்லி, தோசை இது கூடலாம் நெய் விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.